மாடி தோட்டம் ஒரு பார்வை. எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கான மொட்டு இது உள்ளே இருக்குது, ரோஜாக்கான மொட்டு. நேற்று லீவு ஞாயிற்றுக்கிழமை, மாடிக்கு கதவு கிடையாது. எல்லா பிள்ளைங்களும் வந்து இங்கேருந்து ரோஜா மொட்டைலாம் பிச்சு மாடிப்படியில் ஊற்றி விட்டுருச்சுங்க. மாடியில் வச்சுருக்கிறத கூட பார்த்துருதுங்க. சொன்னால் நம்மளே பறித்து கொடுத்துருவோம். குச்சியோடு உடச்சிருதுங்க. எப்படி தான் இதெல்லாம் நம்ம பாதுகாத்து வளர்க்குறதுனே தெரியல. இந்த ரோஸ் நல்லாவே மலர்ந்துருச்சு. இதை விட்டுருச்சுங்க, என்னன்னு தெரியல. கொஞ்சம் வளரட்டும்னு விட்டுருக்குங்களோ என்னமோ. இதை நம்ம பறிச்சிடலாம். இல்லை பறிக்கிறேங்கிற பேரில் அந்த பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன சின்ன பிள்ளைங்க தெருவில் விளையாடுறது சடக்குன்னு செடியை உடச்சிருதுங்க. இந்த இடத்துல ஒரு மொட்டு இருந்தது நேற்று. மொட்டை மட்டும் பிச்சு இந்த இடத்துல கரெக்டாக இருந்தது. மொட்டை மட்டும் பிச்சு கீழே மாடிப்படியில் ஊற்றி விட்டு போயிடுச்சுங்க. காலையில் வரும்போது தான் நான் பார்த்தேன். நம்ம எவ்வளோ ஆசையாக வளர்க்குறோம். எப்படியாவது எங்கிட்டாவது ஏதாவது தொந்தரவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளோட வெத்தலை கொடி நல்லாவே தலைஞ்சிருச்சு. கனகாமரம். இந்த பூக்களை நம்ம இன்றைக்கி பறிச்சிடலாம். ரொம்பவே அழகாக மலர்ந்துருக்கு. நம்ம எதிர்பார்த்தபடி ஒயிட் ரோஸ் கிடையாது, பிங்க் கலந்த ஒரு மாதிரியான அழகான கலராக இருக்குது. அது நான் கூட இந்த ஒரு ரோஸு இது ஒரு பக்கத்தில் ஒரு மொட்டுன்னு நினச்சேன். அது பக்கத்தில் இன்னொரு மொட்டையும் நமக்கு கொடுத்துருக்கு. டூப்ளிகேட் வளரை நல்லாவே வளருது. கொஞ்ச நாள் கழித்து நம்ம செடியிலேருந்து டெய்லி ஒரு கீரை பறித்தாலும் பறிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா வளர்ச்சி. சோம்பு க்ரோ பேக்கோடைய ஹைட்டை விட்டு தான் பெருசாக வளர்ந்துருச்சு. இன்னும் வளரும், இந்த செவரை தாண்டி வளரும். நல்லா லென்த்தாக வரும். இது வந்து பட்டாணி. இந்த கொடி பட்டாணி கொடி. இதில் போட்டிருக்கோம் நம்ம பட்டர் பீன்ஸ். நேற்று போட்டோம் இல்லையா? உடச்சிட்டேனா இல்லை நகட்டிட்டேனான்னு தெரில. வேர் மேலே வந்துருச்சு, கீழே வந்துருச்சு. அப்படி இருக்காமல் இப்படி நட்டுப்போம். அதாவது வாங்குகிற காயில் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கும்ல, அதை நீங்கள் கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜிலே வச்சிட்டிங்கன்னா தானாகவே முளை கொடுத்துரும். அப்புறமா இதை நட்டு வைக்கலாம். ஈஸியான மெத்தடு தான். இதுவும் ஈஸியாக வளருது. ஏதாவது ஒன்று பழுத்த மாதிரி இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிடாமல் ஃப்ரிட்ஜிலே போட்டுருங்க. அது தானாகவே இந்த மாதிரி வேர் விட ஆரம்பிக்கும். நம்ம எடுத்து நட்டு வைக்கலாம். இதுவும் பட்டாணி தான். இந்த மாதிரி கொடி வந்து அது பட்டாணியாக தான் இருக்கும். இலை கடல இலை மாதிரி நல்ல பெரிய இலையாக இருக்குது. இந்த கொய்யா நம்ம 2 நட்டு வச்சோம். இதில் 2 கடல வச்சோம். வாடி இருக்குது, தலைமை அப்படின்னு தெரியல. நான் ஒரு கொய்யா தலையும். புதினா தலை ஆரம்பிச்சிருச்சு. நித்திய கல்யாணி பூ கொடுத்துட்டாங்க. கனகாமரம் தான் விதை போட்டோம். எலுமிச்சம்பழம் கண்ணு மாதிரி நிற்கிது. ஆனால் இது கனகாமரம் தான். வளர்ந்த பிறகு கனகாமரம் மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் எப்படின்னு. டெஸ்ட் எதுவும் கொடுத்துருதான்னு தெரில. இந்த ரெட் ரோஸ் அடுத்தடுத்த சிம்புகள் வேணால் விடுது. எப்போ தான்ப்பா பூ வைப்ப? ஒரு மொட்டுகள் கூட கொடுக்க மாட்டேங்கிறியே. இன்னும் பூக்கள் எதுவுமே எடுக்காமல் இருக்குது. முருங்கையும் வளர்ந்துருக்கு. முருங்கை நான் அன்றைக்கி ஒரு முருங்கை இங்கே இருந்தது திடீர்னு காணான்னு சொல்லியிருந்தேன். அது உள்ளே போய் முளைச்சிருக்கும் போல தான். இப்போ தான் எட்டி பார்க்குது. இது முருங்கை தான். மித்ததெல்லாம் ஏதாவது கீரையாக இருக்கும். களைச்செடி தான், இருந்தாலும் கொஞ்சம் வளரட்டும். கீரையாக இருந்தால் யூஸ் பண்ணலாம், களைச்செடியாக இருந்தால் பிடிங்கி எரிஞ்சிடலாம். ஒரு 4-5 முருங்கை நமக்கு இதிலே கிடச்சிருக்கு. புதினா ரொம்ப நல்லாவே வளர்ந்து போயிட்டே இருக்குது. டெய்லி நான் அதை டீக்கு பறிச்சுட்டு தான் போகிறது. நுனியை மட்டும் பறிக்கிறது. அப்போ தான் பக்கத்தில் கிளைகள் வச்சு அடர்த்தியாக வரும். இந்த மாதிரி நுனியை பறிக்கும் போது அடர்த்தி கிடைக்கும் நமக்கு. டீ போட்டு குடிக்கலாம். செம மணமாக இருக்கும். ஒரே தடவை நம்ம பறித்தோம்னா சட்னிக்கு ஆகும். அப்புறம் திரும்ப தலையை ரொம்ப நாள் ஆகும். அதனால் இப்படி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸுக்கு பறிக்கும் போது செடியிலே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லங்குவாஸ் பக்கக்கண்டு விட்டுக்கிட்டே இருக்குது. இதை நம்ம மாற்றி நட்டு வைக்கணும். தாமரைப்பாடி கிராமத்தில் 10 மணி இருக்கும். சரியான வெயில். நேற்று சாயங்காலம் நம்ம தண்ணி விட்டது. அந்த ஈர நெசப்பு கொஞ்சம் இருக்குது.
வெயில் பயங்கரமான வெயில். அந்த கல்லை அப்ரூவ் பண்ணலான்னா ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன இடமா இருந்தாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட செடி, மல்லி, வெந்தயம், சோம்பு, ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கிறத நட்டு வச்சு அது வளர்கிற அழகை பாருங்கள். உங்கள் மனசில் இருக்க கவலையெல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் யாராவது ஒரு நாள் இப்படி பிடுங்கி போட்டுருவாங்க. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கவலை அதிகமாயிரும். சின்ன பிள்ளைங்க தெரியாமல் பண்ணுறாங்க, பரவாயில்ல. அதை நமக்கு அடுத்தடுத்த மொட்டுக்கள் இவங்க கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லா கனகாமரமும் பூத்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த மொட்டுக்களும் பூக்க வந்துருச்சு. இந்த லைட்டாக எட்டி பார்க்குது, இனி இது பூக்கணும். நம்ம வச்ச நாலுமே முளைச்சிக்கிச்சு. இந்த இங்கே ஒன்று, இங்கே எல்லாமே முளைச்சிருச்சு. துளசியும் கொஞ்சம் தலைய ஆரம்பிக்கட்டும். அதையும் நான் இது மாதிரி அடர்த்தியாக ரவுண்ட் ஷேப்பில் தான் வளர்ப்பேன். நுனிகளை கிள்ளிக்கிட்டே இருக்கும் போது அடர்த்தி கிடைக்கும். இது இன்னும் தலையணும். நம்ம அவசரப்பட்டு இப்போயே கிள்ளக்கூடாது, இலை கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தலைஞ்சோன்னே அடர்த்தியாக ரவுண்டு சேஃபாக வந்தால் தான் அழகாக இருக்கும். கிளிக்கிட்டே இருப்பேன் நான். கிளி யூஸ் பண்ணிடுவேன். அப்புறம் இது பக்கத்தில் கிளை விட ஆரம்பிக்கும். அப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது என்ன செடின்னு தெரியல. நம்ம தான் ஏதோ விதை போட்டிருக்கோம். நல்ல பெரிய இலையாக இருக்குது. ஆன்லைனில் வாங்கின விதை ஏதோ ஒன்று அதுலேருந்து தலைஞ்சிருக்கும் போல் இருக்குது. இது நமக்கு குக்கி டோலிக்காக வச்ச புல். அவங்க விவரமாக அவங்களுக்குனே வளர்க்குறோம். நம்ம மெனக்கண்டு பிடுங்கி போட்டால் இதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்போயும் போல தான் வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.